டெலிஸ்கோப் போட்டு பார்க்கலாம், இவ்வளோ அங்கெல்லாம் இருக்குது. டெலிஸ்கோப் பண்ண பார்க்கலாம் மேடம். அவன் பார்க்கும்போது ஒரு மாதிரி அவன் பார்க்குறான். ஆனால் உள்ளுக்கு பார்க்க முடியாது மேடம். மணி பிறகு அதனால மேடம் அது உங்கள் இஷ்டம் மேடம். அது உங்கள் நீ கொடுங்க, அண்ணன் கொடுத்துருங்க, ஊசி கொடுத்துங்க, நல்லா உள்ளு கொடுத்துங்க. அப்புறம் வந்து ரைட் போச்சு, லெஃப்ட் பண்ணுங்க. ஏன் மேடம் ஏன் சொன்ன மேடம் மணி பேக் no time to பட்டை everybody பட்டை ஜாம் போட்டு சாப்பிடுங்க. அந்த மாதிரி டைம் இருக்கு. சரி நீங்களே பார்த்து நீங்களே சொல்லுங்கள். ஐ நீட் டு ஃபைண்ட் திஸ் அவுட் யுவர் செல்ஃப். அப்போ தான் யூ கேன் ஹெல்ப் யூ. அவ்வளோதான். நான் பிடிச்சி உங்களுக்கு போயிடுறேன். ஹெல்ப் இந்த மாதிரி இருக்குப்பா, இந்த மாதிரி இருக்குப்பா. புக் வீட்டு எத்தனை புக்ஸ் வச்சுருக்காரு மேடம்? இருக்கு இல்லையா? வால்யூம் தான் வால்யூம். அதான் கனெக்ஷன். இதான் வால்யூம். எங்கே இருக்கு வால்யூம்? இருக்கு. இப்படி முன்னாடி குரு படம் வச்சுருக்காரு. இப்போ ஃபுல்லாக வைங்க. வால்யூம் ஃபுல்லாக வச்சுருக்கோம். வால்யூம் இல்லை. எத்தனை புக்ஸ் வச்சுருக்காரு? எவ்வளோ? இருங்க வருதா? போயிட்டு ஊசி கொடுக்கணும். எல்லாம் உங்களுக்கு எல்லாம் சரிதா வால்யூம்? வச்சுருக்கேன். அவ்வளோதான் மேக்ஸிமம். வச்சுக்கணும் ஃபுல்லாக. ஆமாம் ஃபுல்லாக வந்து தேர்ச்சில்ல. தெரியுதா? இங்கே வால்யூம் இந்த இடத்துல இல்லை. நான் கூட இது வால்யூமா இந்த வால்யூமா? வால்யூம் இந்த பக்கம் வால்யூமா? அந்த இது வேறு. இதுதான் வால்யூம். இல்லைப்பா மேலே இருக்குதுல்ல, இது வெயிட், இது டீ போட்டுது. இதுதான் வால்யூம். இங்கே இருக்கிறது மேக்ஸிமம் அமுக்கியாச்சு. இது பாருங்க. ஓகே கம்மியாகுது. அப்போ வேலை பண்ணியிருப்பாரு. அவர் யாராவது போட்டு பிரச்சனை பண்ணியிருப்பாரு. என்ன கூட இருப்பாங்க, பிரச்சனை பண்ணவங்க இருப்பாங்க. We don't know. We have to make sure the patient has remove all the connection. Paralysis when can be because of clot in the blood in the brain, stroke, can also problem the nervous system. Now for this, don't expect the person will walk tomorrow and walk. You have to go back, make the patient, read out the forgiveness. Something has done. Nothing பண்ணுங்க. ரொம்ப கெட்ட வர மேடம் அது. கெட்ட வர. ஒன்று ரெண்டு அவர் வரல மேடம். லேடிஸ் மேடம் 20, 30, 40, 50, 60, 7 days are entry ladies. Men 10, 11 men. 71, 72, 74, 75 women are not happy. 11 men are happy. Is a good man? No. He needs to ask a lot of forgiveness in order for the divine to come and help him in whatever way he can. எல்லாம் படிக்கணும். That's the wife thinking a good man.
ஓகே நான் அங்கே போயிட்டு 10,000 ரூபாய் சம்பாதிக்க போகிறேன் இப்படி அதெல்லாம் இது வேலை இல்லை படியோ படி நினைக்கலாம் நோ டைம் படிப்பான் மாறும் குட் பண்ணணும் சரி நம்ம நீங்கள் ஒரு தாய் பண்ணலாம் தாய் சப்ஜெக்ட் பண்ணலாம் மசாலா பேக்கிங் பண்ணலாம் சரி பண்ண பண்ண அவன் மாறி வருவான் எல்லாம் போவோம் அவர் சொல்லுவாங்க டிவைன் பண்ண மட்டும் தான் பண்ண முடியும் மன்னிப்பு படிக்க முடியாது அவங்க தான் கேட்குறீங்க இதெல்லாம் கொஞ்சம் மாறலாம் சார் இந்த மாறினா நல்லா போகுது இந்த மாறி நல்லா போகுது இந்த பார்ப்போம் இது போவோம் அங்கே போவோம் மாறுங்க சொல்லி வார்த்தை கொடுங்க சொல்லி வார்த்தையை வெளியாக்க முடியுமா சொல்லி அந்த வேர்டை வந்து எரேஸ் பண்ண முடியுமா மேடம் ஸ்பிரிச்சுவல்னு அந்த மாதிரி ஒரு வார்த்தை உங்கள் லைஃப்பில் எரேஸ் பண்ண முடியுமா அதை பண்ணுங்க சார் முடியுமா மேடம் முடியுமா முடியாதா முடியாது அப்புறம் எல்லாம் வரும் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் எரேஸ் பண்ணுங்க எல்லாம் சரியாக பண்ணுங்க ஸ்பிரிச்சுவலில் தான் மேடம் எல்லாம் போட்டு அவங்க உட்காந்துருக்குங்க இந்த லேடி போயிட்டு 5 hour வந்து அம்மா பகவான் உட்காந்துருந்தாங்க மூட்டு வலி அவங்களுக்கு அம்மா பகவான் போய் உட்காந்து கல்கி பகவான் அவர் கல்கி உட்காந்துருக்காங்க 5 hour சப்போர்ட் பண்ண இப்போ மூட்டு வலிக்குது இப்போ 2 இடத்துல வலி போச்சு திருப்பி போய் உட்காருவாங்க ஏதான் ஸ்பிரிச்சுவல் மேடம் சக்தி விட அவர் கொடுக்க போகிறாரு அதில் போய் உட்காந்துருக்காங்க அந்த பைசா போடாது இதெல்லாம் போடாதீங்க அந்த பக்கம் சொல்லுங்க எல்லாம் பண்ணி பண்ணிட்டு நீங்கள் 3 மணி மந்தி கூட அது அவன் ரிலீஸ் பண்ணமா இப்படி எப்படி பண்ணுறது அவன் ரிலீஸ் பண்ணுமா சரி கூட்டு பண்ணலாமுங்க வெப் டிசைன் பண்ணுறது உங்களுக்கு என்ன பண்ணுறது 3 மணி பண்ணுங்க புரியுதா மேடம் மேடம் புரியுதா ஸ்பிரிச்சுவல் மலை மேலே ஏறுது மரத்து மேலே உட்காந்துருக்குறது சரி மேடம் நான் கேளுங்க மேடம் நீங்கள் ரொம்ப போயிருக்கு மேடம் 1 2 3 ரொம்ப போயிட்டு எல்லாம் மாட்டி முடிச்சு உட்காந்துருக்கு இதெல்லாம் இன்னைக்கு விட்டால் தான் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க இல்லைம்மா ஆத்மா ஃப்ரீயாக விடுங்க அங்கே குழந்தை இங்கே குழந்தை அங்கே கடிக்குது இங்கே கடிக்கலாம் வேண்டாம் அங்கே ஏறுது இங்கே ஏறுது புரியுது மேடம் கஷ்டம் மேடம் வாழ்க்கை என்னமோ பண்ணலாம் பார்த்தேன் மேடம் மேடம் இப்போ போச்சா எத்தனை ஊசி குத்தலாம் மேடம் நான் சொல்கிறேன் எத்தனை ஊசி குத்துறோன்னு கேட்டாங்களே நல்லாவுமா திருப்பி குத்துவோம் அடுத்த வாரம் திருப்பி குத்துவோம் அதை சொல்கிறேன் you need to understand the concept of energy body and the human aura. Why? Without touching, you could heal right now. That's all. How the negative energy is affecting you in some way. That's it. You need to understand that concept. You understand? You'll be fine. That's why, madam, our healing is very, very simple. போயிட்டு இங்கே போயிட்டு அங்கே போயிட்டு இந்த குரு அந்த குரு இங்கே குத்துது அங்கே குத்துனா வர நான் ஒன்றும் பண்ண முடியும் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா கூட்டில் வைக்கணும் எல்லாம் பண்ணி அவங்கள பண்ணி எல்லாம் ரொம்ப மோசமாக லாட் ஆஃப் வெரி கோன்
பார்க்கும்போது இது பரிதாபமாக இருக்கும். ஓ சரி, ஒரு குழந்தை வருது மேடம், நீங்கள் யாரும் அனுப்புகிறாங்க, நான் தான் சார். யாரும் அனுப்புகிறாங்க, ஒரு 4 வயசு அழுதுகிட்டே இருக்கா. ட்ரைங் த ஹோல் ஃப்ரம் தி டே யூ வாஸ் பார்ன். ஆமாங்க சார். பிறந்ததுலேருந்து அது என்ன கண்ட்ரோல் பண்ணாலும் பார்த்தாக்கா இந்த எத்தனை ஆத்மா சொன்னேன்? 59 ஆத்மா சுற்றிட்டு இருக்கு. எல்லாம் தற்கொலைப்பட ஆத்மா. இதே ஏற்கனவே தற்கொலை பண்ணியிருக்கேன், வந்து பிறந்திருக்கு. எல்லாமே she's getting all the emotions of all the 59 souls in her. சரி, தற்கொலை பண்ணும்போது எப்படி பண்ணணும்? எப்படி ஒரு தற்கொலை பண்ணணும்? நீங்கள் ஒரு தற்கொலை பண்ண போறீங்க, எப்படி போவீங்க? Full of sadness, full of sorrow, full of pain, emotion, mental pain. The moment you go and commit suicide, madam, you want to be alive. அது மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. இவன் வந்து எல்லாமே கண்ணில் குதிக்க போகிறான். தம்பி பையனாக பிள்ளைங்க வரக்கூடாது மேடம், ஆம்பளை பையன் வரக்கூடாது. இப்போ வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இல்லை மேடம், அவன் வந்து தண்ணில் குதிச்சு கொலை பண்ண போகிறான். அப்போ என்ன சொல்கிறான்? மேடம், காப்பாத்து காப்பாத்து காப்பாத்து. பிரச்சனைலாம் போயிடும். காத்து தான் அவன் தேவைப்படுது, காத்து மூச்சு. அப்ப கை கொஞ்சம் பிடிச்சிக்கும், உங்களே உள்ள நிறுத்துவோம் காத்துக்கு. நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும், இல்லாட்டி ஒரே பிடிச்சி நிறுத்துவோம். அந்த புடி நண்டு பிடி, அந்த உயிர் போய் டைம்ல மேடம், அப்ப பிரச்சனை ஒண்ணுமே வராது மேடம். அப்பதான் சொத்து போதான் அந்த ஆத்மா அலரும், நானும் பண்ணிட்டேன். எங்கேயோ போக முடியாது, அப்படியே சுத்திட்டு இருக்கோம். ஓடிக்கும் போக முடியாது. மகா தப்பு பண்ணிட்டேன், பிள்ளைங்கெல்லாம் இருக்காங்க, ஒன்றும் பண்ண எல்லாம் அழுகுங்க, வந்து பார்ப்போம், எல்லாம் அழுகுங்க, நான் தப்பு பண்ணிட்டேனே, என்ன பண்ணுறது? தப்பு நாட் ஈஸி மேடம். ஐயப்பட நிச்சயம் பிடிச்சது காப்பாதுன்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல மூச்சு தான் முக்கியம். வேற ஊரை பற்றி புதுசாக கிருத்தேன் எல்லாம் ஒன்றும் தேவை, எனக்கு மூச்சு வேணும். இப்போ அவன் தான் அந்த மாற ஆத்மா எங்கே மேடம் அப்படியே சுற்றிட்டு இருக்கோம். அப்புறம் இன்னொரு தற்கொலை பண்ண ஆத்மா மீட் பண்ணோம், எல்லாம் மெம்பர் ஆகிடுவாங்க. அப்படியே ஒரு சங்கம் ஆரம்பிச்சுவாங்க மேடம், தற்கொலை பண்ண ஆத்மாக்கள் சங்கம். அப்படியே ஒரு வீடை பார்த்துருவாங்க, அந்த வீடெல்லாம் இருப்பாங்க, யாரும் கிட்ட போக முடியாது. அந்த வீடு யாரும் கூட அப்படியே ஹாண்டட் ஹவுஸ் ஆகிடும். என்ன ஹவுஸ் மேடம்? ஹாண்டட், பேய் பிடிச்ச வீடு. அவ்வளோதான். ஏதோ ஒரு மரத்தில் உட்காந்துருவாங்க. என்ன மரம் மேடம்? இந்த மரம் புளிய மரம். ஏன் இங்கே தான் அந்த புளிய மரம் பேர் இருக்கு, அது அங்கே பக்கத்து. ஆமாம், நம்ம மரம் உட்காந்துரும், வேற மரத்து போய் நீங்கள் தான் அந்த பேர் கிரியேட் பண்ணிட்டீங்களே, புளிய மரம் புளிய மரம் புளிய மரம் பேர் இருக்கு, அது போய் உட்காந்துரும். போகாது மேடம், அது கலை உடைய மேடம். உண்மையில மேடம் இந்த புளிய மரம் ரொம்ப இருக்கும் மேடம், அது அங்கே போய் உட்காந்துக்கும். இல்லை அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் போகும்போது அங்கே கிட்ட வந்துடும். நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணா வந்துடும். வந்து போய் நீங்கள் தற்கொலை பண்ணு தற்கொலை பண்ண சொல்லிட்டே இருக்கும். அவங்க காது கேட்கணும், இப்போ சொல்லிட்டேன், நீங்களும் பண்ணிடுறீங்க தற்கொலை பண்ணி. அந்த இமோஷன் உங்களுக்கு இருக்கு, நானும் சாப்பிடணும், எனக்கு வாழ்க்கை பிடிக்கல, அந்த மாதிரி பண்ணும்போது இதெல்லாம் வரும். அவங்க மெம்பர்ஷிப்பாக கனெக்ட் பண்ணுறாங்க. நீங்களா ஆமாம் பண்ணிடு, வாழ்க்கை பொண்ணில்ல. எப்படி கிறிஸ்தவக்காரன் போய் ஆளை மாற்றுறாங்களோ அது எங்களோட மாற்ற அங்கே பண்ணியாச்சு. எஸ் மேடம், மொதல் இமோஷன் இருக்கணும் அவங்களுக்கு. இந்த மாதிரி வாழ்க்கை போச்சு இப்போ பாருங்க, இந்த வீக்கான அதான் மேடம். நீங்கள் கோயிலில் போனால் எல்லாம் கூட வந்துடும் மேடம். நீங்கள் ஆத்தா இருக்க, நீங்கள் ஆத்தாக்க, எங்கே வேணால் ஆத்தா இருக்கு, இங்கே வேணால் ஆத்தா இருக்க, நீங்களாம் சொல்லி நீங்களே கிரியேட் பண்ணிக்கிறீங்க, அவ்வளோதான் மேடம். அவ்வளோ you have created your own thought form, your parent, your father, books. இந்த தமிழ் படம் பார்த்தாலே போதும் மேடம், எல்லாம் மாறிடுவீங்க. எது என்ன மேடம்? சாமி படம், சாமி படம் ரொம்ப சாமி படம் என்னமோ இருக்கு. சாமி படம் அம்மன் பக்கத்தில் நிற்பா, அந்த மாதிரி அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பேர் ஐயோ அவங்க கும்பிடணும். See your program, the program comes from all this movie மேடம். இப்போ வந்து ஊமை இருக்காரு, ஊமை என்ன படம்? ஊமை பாட்டு பாடுவார் தெரியுது, சரஸ்வதி சங்கரம்.
மாதிரி எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. என் மாதிரி ஒரு வராதா, அதான் அதனால கோயிலா ஓடிட்டு இருக்காங்க எல்லாம். உங்க பிள்ளை கூட்டிக்கிட்டு, இந்த வாட்ஸ்அப் பிள்ளை கூட்டிக்கிட்டு எல்லாம் ஊர் கூட கோயிலுக்குள்ள ஏதாச்சும் நடக்கணும், ஏதோ எதிர்பார்க்குறாங்க தானே மேடம். உண்மையில மேடம். சரி, ஒரு கேஸ் வந்தாங்க நம்ம கிளாஸ். கிறிஸ்தனா மாறினாங்களா அந்த பொண்ணுக்கு மூத்த மூஞ்சி நண்பர்களுக்கு ஒரு ஃபேமிலி வந்தாங்க மேடம். பொண்ணு கிளாஸ் இருந்துச்சு. அவங்க வந்து இந்து கோயில முடியாமல் கிறிஸ்தனா கூட மாறிட்டாங்க. ஒரு கிளாஸ் நடத்தணும், 2 days கிளாஸ். செகண்ட் எல்லாம் உட்காந்தாங்க மேடம், ஃபேமிலிக்கு வந்தாங்க. அந்த ஃபீட்பேக் என்ன நமக்கு தெரியல. இல்லை மேடம், சென்னையில் இந்த மாதிரி வரும். அந்த 2வது வந்தாங்க. அந்த வாட்டிங்க மேலே அவங்க வந்தாங்க. அந்த பொண்ணு வந்து மூத்தம் போட்டே இருந்தான் நிற்காம. அவன் ஆத்மா இருக்கு. கிறிஸ்தனை மாறி தமிழ்நாடு கிறிஸ்தனை மாறி அப்பயாச்சும் நல்லா போகணும். அந்த மாதிரி மாறினாங்க. புரியுதா மேடம்? இந்த கதை முடிய வராங்க. நம்பாது. வெளியே போயிட்டா உள்ள கதை மூட போகிறோம். லாக் பண்ணுங்க, லாக் பண்ணுங்க, லாக் பண்ணுங்க, லாக் பண்ணுங்க. நல்லா மேலே கொடுங்க. ஒத்துக்காங்க மேடம். பார்த்தீங்களா ஒன்றும் இல்லை, ப்ளஸ் பண்ணாங்க. தப்பு பாருங்க மேடம். எங்கள் வேலை இல்லை மேடம், என்ன வேலை இல்லை. சீட் வேறு போட்டு வச்சுருங்க. எங்கேருந்து வரோம் மேடம்? எது வர பாவம் மேடம்? நானும் அங்கே தான் வந்தேன் மேடம். காலையில் நானும் ஏர்போர்ட் தான் வந்தேன் மேடம். சரி, ஹலோ let's start. Hello. Good morning everybody. Let's start the class. Today we expect less people to come. அதாவது நம்ம வேலைக்கு வந்து ஆள் பரவாயில்ல எதிர்பார்த்தோம். 10 மணிக்கு விநாயகர் சதுர்த்தி எல்லாம் கோயில் போயிட்டாங்க. அதனால கதை முடிக்கும். யாரும் வரக்கூடாது. விநாயகர் எல்லாம் பார்த்துக்கணும். கதை முடிக்கணும். பண்ணிச்சா அது கதை தட்டம் ஒரு தட்டம். நான் என்ன கேட்கறேன் மேடம்? நல்லா கேளுங்க மேடம். நல்லா கேளுங்க. இந்து வந்து அவங்க என்ன பண்ணாங்க மேடம், அந்த காலத்தை இது மிருகத்தெல்லாம் ஒரு கடவுளாக மாற்றினாங்க. என்ன மேடம்? மிருகத்தெல்லாம் ஒரு கடவுளாக மாற்றிருக்கேன். ஏன் மேடம்? அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறது. இப்போ நீங்கள் வந்து வில்லேஜில் இருக்க, ஒரு வில்லேஜில் ஒரு கிராமத்தில் இருக்கு. அங்கே என்ன பண்ண கிராமத்தில் என்ன பண்ண இருக்கோம்? பாம்பு. என்ன மாதிரி பாம்பு? கோப்ரா தான் ரொம்ப இருக்கும். அது என்ன சாப்பிட்றோம்? எலி, வேற கவலை, அதான் சாப்பிட்றோம். நீ போயிட்டு தானே ஒன்றும் பண்ணலை. நம்ம போகும்போது தப்பு பண்ணாக்கா நம்மளுக்கு வந்து அது வந்து வீட்டுக்கு கூட வரமாட்டோம். எத்தனை வீட்டில் தான் எலினா ரொம்ப இருக்கும். எங்கள் வீட்டில் பாம்பு வர மாட்டோம். நாங்கள் பாம்பு வர மாட்டோம். மழை பெஞ்சா பாம்பு வீட்டுக்கு வரும். இருக்கிற பாம்பு வரும். ஆனால் பூனைங்களும் நாய்க்கு தெரியும். அது எப்போது கண்டுபிடிச்சிடலாம். அது பண்ண தெரிஞ்சுக்கும். பூரா பண்ணோம், அதை பண்ணோம், தெரிஞ்சு வரும். எங்கள் அப்பா என்ன பண்ணா அடிச்சு கொண்டுருவார். பாம்பு வீட்டுக்குள்ள இருக்க அது பூஜை பண்ண முடியுமா? போயிட்டு நாங்கம்மா பூஜை பண்ண முடியுமா? அப்போ பூஜை போட்டோம். என்ன பண்ணாங்க அம்மா? ஐயோ நீ பாம்பு போட்ட. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. போனே புள்ளிலாம் நோண்டி பாலை ஊற்றி போடுவாங்க. அது வந்து நம்மளுக்கு நம்பிக்கை, எதமா ஒரு உயிர். ஆனால் உண்மையிலே மேடம் இந்த கிராமத்தில் மேடம் இந்த மாதிரி கோயில் வச்சுட்டு ஒரு ஆத்மா போயிட்டு இந்த பாம்புகளை பார்த்துக்கணும். இது மேடம் ஒரு ஆத்மா. இப்போ நீங்கள் இருக்கீங்க மேடம், புசுக்குன்னு போக போகிறீங்க சரியா? இந்த அறம் போகும், நானும் வேலை போகும். இந்த ஆத்மா போய்
போயிட்டு மேடம் இந்த ஆத்மா போயிட்டு மேடம் இந்த ஆத்மா போயிட்டு சரி நான் எங்கே பாம்புலாம் பார்த்தது இடம் போடணும். ஸோ உங்களே கும்பிடும் போது மேடம் இந்த ஆத்மா இது போயிட்டு மேடம் அந்த பாம்பை சாதவை பண்ணும், ஒரு நல்ல வழி காமிக்கும். இந்த ஆத்மாலாம் போயிட்டு இந்த நீங்கள் ஆத்மா மேடம் பண்ணும், இது மனசை கஷ்டப்படுறானே போகணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த காலத்தில் மேடம் இந்த மாதிரி கோயில் வச்சு ஒரு ஆத்மா கும்பிடுவாங்க. சரி அவங்களுக்கு பரவாயில்ல, அது ரொம்ப போட்டா சார் நம்ம கொண்டு போவா. அந்த மாதிரி மேடம் அந்த மாதிரி மேடம் so we have lot of respect for the animal kingdom. ஸோ நீங்கள் வந்து காட்டில் போனால் கூட ஒரு பாம்பு ஒன்றும் பண்ண முடியாது, அது பாட்டு போன பண்ணி விட்டுருவீங்க. அதே நேரத்தில் மேடம் இந்தூர்லாம் பாம்பை வெட்டி தின்னுவானுங்க. இதே கோப்ரா ஸ்னேக் இதே நாகம்மா அந்த ஊரில் என்ன மேடம் அது என்ன கதி போனேன் வர பிடிச்சிருக்கேன் மேடம். கோப்ரா திருவண்ணாமலையா? சரி அது நான் போனேன் மேடம். ஒரு பெரிய கூட இருக்கு, அவர் ஒரு 50 பாம்பு இருக்கு இன்னும் மடத்தன மாதிரி நீங்க யாரை கேட்ட மேடம் அந்த பாம்பு அவங்களுக்கு சார் அப்போலாம் அவங்க ஸ்பெஷல் கேக் அவங்க இடம் போட்டு வச்சுருக்காங்க. சரி மேடம் நல்லா கேட்டுங்க மேடம் நல்லா கேட்டுங்க. ஸோ என்ன நினைச்சா மேடமா நான் கேட்டேன் அந்த பாம்புலாம் ஏய் உங்களுக்கு மடத்தனமா இருக்குல்ல அவங்க கொத்த வேண்டுங்க செத்து போய் வந்தேன் ஏன் கொத்த மாட்டீங்க ஏன் கொத்த மாட்டீங்க? அந்த பாம்பை அப்படி பிடிச்சி கையால் பிடிப்பான் மேடம், பிடிச்சி கூட நேராக தலையை வெட்டுவான், ஒரு கப்பை வைப்பான் மேடம், அப்படியே ரத்தத்தை உரியும், அப்படியே குடிப்பான் ரத்தத்தை. பாம்பு எந்த மேடம் பேக் பெயின். ஏன் பேக் பெயின் பண்ணு ஏன் பேக் பெயினுக்கு ஏன் பேக் பெயின் ரத்தம் குடிக்கிறான்? பாம்புக்கு அவ்வளோ எலும்பு இருக்கு, பாம்புக்கு அவ்வளோ எலும்பு இருக்கு. நிச்சயமா பாம்புக்கு ஸ்பைன் ப்ராப்ளம் வராது, பாம்பு பிள்ளை போயிட்டு இருக்கு. அதனால நான் குடிச்சாக்கா எனக்கு ஸ்பைன் ரத்தத்தை குடிப்பாங்க. அந்த மாதிரி இன்னொரு பாம்பு பைத்தன் பைத்தன் அது ஒரு பாதி தென்னை மரம் ஹைட் இருக்கு மேடம், நல்லா ஒரு 30 ஃபீட் இருக்கும் பாம்பு, நல்லா ஒரு புதா இருக்கும். அது ஒரு பண்டிகையே முழுங்கும், 6 பண்டிகை முழுங்கும், ஆளை முழுங்கும் பண்டிகை முழுங்கும். அந்த பண்டிகை முழுங்கின பிறகு அப்படியே படுத்துரும், நவர முடியாததாங்க. ஏன் வெயிட் ரொம்ப அப்படியே படுத்துரும். 1 மாதம் 2 மாதம் சாப்பிடும். அந்த உள்ளுக்குள்ள ஆசிட் மேடம் எலும்பை கூட சுக்குரம் ஆகிடும். அது உள்ள ஆசிட் அப்புறம் பவுஃபுல்லாக எலும்பு லேஸில் நவரும். அதை படுத்த பிறகு அப்படியே லேஸில் மேடம் அப்புறம் திரும்பி போகும். 2 மாதம் 3 மாதம் அப்படி படுத்துரும். அந்த படுக்கிறாட்டால போய் பிடிப்பாங்க, இங்கே ஓட முடியாது, அதான் மூவ் ஆக முடியாது. வந்து மேடம் அப்படியே வெட்டி மேடம் தென்னை மரத்தில் போடுவாங்க தலையை, அப்படியே கிழிச்சி அந்த பித்தப்பை எடுக்கணும் மேடம். இந்த பித்த கோல் எடுத்து அதில் கொடுத்து குடிப்பாடுங்க. அந்த மாதிரிலாம் இருக்காங்க சில மனிதர்கள் ஊரில். அப்புறம் தான் அந்த மீட்டே தின்னுவானுங்க. அந்த மீட்டில் அந்த இறைச்சியை அந்த தோலை வந்து பேக் செய்வாங்க, பரிசு பேக்கு சப்பாத்தி பைத்தன் ஸ்கின் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரிலாம் எங்கள் ஊரில். ஆனால் இந்த ஊரில் பாம்பு நீங்கள் கோயில் கட்டி சாமி பண்ணுங்க. ஏன் ப்ரொடெக்ஷன், பாம்பு கடிக்கக்கூடாது அந்த காலத்தில் பண்ணுது. அது மாதிரி மேடம் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து நம்மளாம் வந்து அனிமல் ப்ரொடெக்ட் பண்ணோன்னு நம்மளாம் இவங்களாம் சாமியாக மாற்றிட்டோம். விநாயகர் வேற மேடம். நீங்கள் ஒரு குரங்கு பார்க்குறீங்க, என்ன குரங்கு என்ன பண்ணுவீங்க? குரங்கு வருது ஒன்னே ஒரு கை எப்படி, அது ஒரு மங்கி மேடம். மங்கி எப்படி மேடம் நீ கையெழுத்து கும்பிடுறீங்க ஒரு குரங்க? நீங்க 6 அறிவு மனிதர், அது 5 அறிவு தான் கையெழுத்து கும்பிடுறீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வெக்கமா இல்லை மேடம்? ஏன் மேடம் நீங்க தான் அவர் இடம் கொடுத்துருங்களே, நாளைக்கு வெட்டி தின்னுங்களே ஓடி போயிடும். யாருக்கு மூஞ்சி காட்ட சொல்லுங்க, மூஞ்சி காட்டுங்க, மூஞ்சி காட்டுங்க.
எங்கே லேட்டு எந்த பேருந்து கோயில் போனீங்களா உட்காரு டெக்னிக்கா அப்போ கேளுங்க கோயில் பொண்ணு அப்படியே விட்டுரு இல்லைன்னா இது ஒரு 2 போன சார் அப்போ லேட்டாக வந்தவங்களும் கொழுக்கட்டெல்லாம் கொடுக்குறீங்க சார் நீங்கள் அந்த மாதிரி மேடம் we have made protection for all animals. இதே மேடம் நீங்க எஸ்டேட்ல மேடம் எஸ்டேட் தான் மேடம் பெரிய எஸ்டேட் குரங்கு ஊர்ல குரங்கு எக்கச்சக்கமா ஆனா யார் போறோம் இந்த குரங்குலாம் வீட்டுக்கு வரும் வரட்டுவாங்க போவாது அந்த வீட்டில் வந்து வாங்கி சாப்பிட்டு போவோம் மேடம் எங்க ஊருக்கு குரங்குலாம் வீட்டுக்குள்ளே வந்துடும் வரட்டும் பணம் அதே மாதிரி யாரும் அந்த அனுமானு யாரும் ஒன்று பண்ண மாட்டாங்க மேடம் அது அட்டகாசம் பண்ணிது மேடம் ஸோ ட்ரைனிங் மாறவன் 4 ஆப்பிரிக்காரன் வந்தா மேடம் ட்ரைனிங் யார் மேடம் ட்ரைனிங் அந்த ஃபேக்ட்ரியில் வந்து வந்தாங்க ட்ரைனிங் மேடம் நாம் 2 குரங்கு பூட்டி தின்னா மேடம் குரங்கு வரதே இல்லை மேடம் எல்லாம் ஓடியே போச்சு அதான் கிடைக்கு நம்ம வந்து அவளை இலக்கார கொடுத்தோன்னே அது நம்மள பையன் புடுங்குங்க நீங்கள் கோயிலுக்கு நம்ம பையன் புடுங்குன்னு நீங்கள் கேட்க வேண்டாம் அதே பிடிக்கிற ஓடிடும் இதை பயப்படும் சின்ன பிள்ளைங்க கூட அப்படி பிடிக்கிறோம் ஏன்னா அவங்களை இடம் கொடுத்துருங்க ஆமாம் ரைட்டு அந்த மாதிரி நிலைமை அது ஒரு ஃப்ரீடம் அதே மாதிரி மேடம் என்ன பண்ணாங்க அந்த காலத்தில் இந்த அனிமலை ப்ரொடெக்ஷன் பண்ண மாதிரி given you all animals மேடம் மயில் வேறு என்ன மேடம் நாய் அதான் நாய் மேடம் வேற என்ன சேவல் பாவம் மேடம் பாவம் மேடம் அந்த ஆட்டுக்கு மட்டும் ப்ரொடெக்ஷன் அதுக்கு மட்டும் ஒரு கடலுக்குள்ள அதெல்லாம் வெட்டி வலி கொடுக்குறாங்க வேற ஒன்றும் பண்ண மாட்டாங்க சேவலோட விட்டுட்டு வந்துடுவாங்க சேவலை விட போய் விட்டு வந்துடுவாங்க மேடம் அப்போ அவன் பார்த்துக்குவான் அவன் அவனை திண்டுப்பான் சேவலை போய் முருகனை போய் விட்டு வந்துடுவாங்க இதே மாதிரி மேடம் நான் ஒரு கோயில் மேடம் முருகன் கோயில் மேடம் போகும்போது நானும் என் பிள்ளை உட்காந்துருக்கோம் நான் வந்து சம்பள காலப்பட்டு உட்காந்துக்கிறேன் நானே என் பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை 3 பேர் உட்காந்துருக்கேன் ஒரு சேவலை அப்படியே வந்துச்சு மேடம் அந்த இன்னும் 2 பிள்ளைங்க சேவலை கட்டுங்க பிடிக்குது அப்படி கட்டு மேடம் அந்த சேவல் நேரம் வந்த மாதிரி என் மண்ணில் உட்காந்து உண்மையான கதை மேடம் வந்து உட்காந்து மேடம் சேஃப்டி ப்ரொடெக்ஷன் அந்த பிள்ளை நிற்குது நான் சொன்னேன் பிள்ளைங்க தெரியுமா ஏன் இந்த சேவல் ஏங்கிட்ட மொத்தம் அப்படிமான்னு தெரியலப்பான்னு இங்கே பாரு இங்கே இருக்கிற நான் ஒன்று தான் சைவம் நான் தான் கோழி திட்ட மாட்டேன் நேராக சேஃப்டியாக வந்து உட்காந்து ஒன்றும் பண்ண மாட்டான் எனக்கு உங்களுக்கு ஒன்றும் வர நீங்களா கோழி திட்டுங்க அம்மா கூட தானே அதனால அதை அழகாக பிடிச்சி அந்த 2 பிள்ளைங்க கூட்டு வந்து மேடம் தடணும் பிறகு அப்படின்னு அதுவும் வந்து இந்த மாதிரி நம்ம அந்த காலத்தில் நம்மளாம் வந்து மிருகத்துக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க அதுதான் 5 ஆயிரம் ஒரு மிருகம் நீங்கள் கோயில் போய் மேடம் ஒரு கோயில் யானை நிற்குது அதை என்ன மேடம் பண்ணுறீங்க அவ்வளோ பெரிய மிருகத்தை உட்காந்து ஒரு குச்சியில் கண்ட்ரோல் பண்ணுறாங்க மேடம் அவ்வளோ பெரிய மிருகத்தை ஒரு மனிதர் ஒரு குச்சல் பண்ணுறாங்க அது ஏன் உட்காந்து அவ்வளோ மிருகம் அதை போய் கைது கும்பிடுறீங்க என்ன மேடம் அது ஒரு மிருகம் மேடம் அது ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க மேடம் அவன் தான் காசு சும்மா செய்யுமா காசு கொடு அந்த 10 ரூபா ஒன்று கூட நான் இந்த மாதிரி ஒரு கோயில் போனேன் மேடம் ரொம்ப நாள் முன்னுக்கு கோயில் போனேன் நான் சொல்ல கதெல்லாம் 10 ரூபாய் மேடம் அதே மாதிரி வந்து கோயில் வந்துச்சு மேடம் அவன் காசு தான் பண்ண மேடம் அந்த மிருகம் அந்த யானை வந்து என்னை ஆசையில் படிக்கிறான் அப்புறம் பூன்னு பண்ணும் பூ ஸ்பெஷல் கொஞ்சம் பார்த்தா இங்கே மனுஷக்காரன் அவனுக்கு அந்த காசு கூட இருக்கிறவங்களுக்கு 100 ரூபா கொடுத்தானே அதை பூன்னு பண்ணிக்குவேன் அந்த பண்ண பிறகு மேடம் அந்த யானை மூத்திர பேஞ்சி சாதமே வச்சிருக்கு மேடம் அவனே ஷாக்கா என்ன சார் உங்களுக்கு பண்ணிச்சு யானை பிஎம் பண்ணிச்சு உங்களுக்கு கொடுத்துச்சு மூத்திரமை பேஞ்சி சாதனை கோயில் உள்ளிக்கே பண்ணிச்சு மேடம் அந்த மாதிரி எல்லாம் மனிதர்கள் எல்லாம் ரெஸ்பெக்ட் அனிமல் அந்த அனிமலை நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணோம் முன்னெல்லாம் ஆரம்பிக்காது ஓகே மேடம் என்ன மேடம்
ஒன்றும் இல்லை, அதுவும் நம்ம இருக்கோம், நம்மளுக்கு ப்ரொடெக்ட் தேவைப்படுது, அது இயற்கையாக இருக்குது, அது இயற்கை என்ன பண்ணணும்னா அது பண்ணுங்க. அதை விட்டுட்டு நான் சாமி கும்பிட்றேன், நான் கோழி கும்பிட்றேன், வேறு என்ன மேடம்? மேடம் அதே மாதிரி நம்ம ப்ரொடெக்ஷன் மேடம், அந்த மாடை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், வேறு சிக்கல்கிட்ட கொடுத்துட்டோம். அது எருமை யார் கொடுத்தோம்? யமனை. அதனால மேடம் எங்க அதனால மேடம் நேபாளில் வந்து எருமை எப்படி தின்னுவானுங்க? Nepal, they will cut and eat buffaloes because when I kill all the buffaloes in Nepal, Yemen cannot come to my house. அவ்வளோதான், அதான் கான்செப்ட். நான் யமனை வெட்டினாக்கா யமன் இருக்க மாட்டாரு, நான் வாய் ஐ வில் லீவ் ஃபார் யமன் will not come to my house. அவருக்கு போய் இங்கே தின்னுவான் அந்த மாதிரி ஒரு. ஆனால் பசுமானை தின்ன மாட்டான். நெப்பாளில் ஒரு பசுமானை வெட்டினீங்க 10 வருஷம் ஜெயில். So no Muslims in Nepal eat beef. There are very few Muslims in Nepal. It's the only Hindu country in the world today, full of Hindus in Nepal. And the Mari வந்து they protect the animal by life, but they eat buffaloes. சரிங்களா? சரி, நேற்று வந்தவங்க யாருக்கு இருப்பல் இருந்துச்சு? சரி, படி எப்படி பண்ணுப்பேன் வாங்க. நீங்கள் 11 வயசு, நீங்கள் 11 வருஷம் வயதில் உங்களுக்கு 7 இயர் இருந்தீங்க. அதிசயமா அதனால தான் இன்னைக்கு விநாயகர் கூட்டம் வந்து நாங்கள் ஏன் வீடியோ பண்ணோம்னா உங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த வீடியோ பார்த்தாவது அவங்க வந்து நாளைக்கு பார்த்து நாளைக்கு அவங்க வீடு எத்தனை வயசு போய் 7 இயர்ஸ் போய் ஒன்றும் பக்கம் வீட்டுக்கு தான் வரும். ஆமாம் பார்க்கணும் அப்படின்னாப்ப ஒன்றா போய் மூத்த மாய்ச்சல் அப்படியே ஒரு கருப்பு அப்படி வேலையை வச்சு என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி பார்த்து படுத்தா மைக் கொண்டுப்பா. அதை கேட்கறது மட்டும் பாஸ் சொல்லுவாங்க. Can you accept 5 minutes? கும்பல let's do it properly. So at least we can share and help more people. ரொம்ப கஷ்டப்பட தெரியாம சரிங்களா? சரி மேடம், உங்க பேர் என்ன மேடம்? நல்ல பேர் லட்சுமி இளங்கோ. சரி, நீங்கள் வந்து மேடம் இந்த கிளாஸ் ஏன் வந்தீங்க? இதான் முதல் கிளாஸா? உங்கள் அக்கா சொல்லுறதுனால நீங்கள் பண்ணுறீங்க. என்ன செய்யறாங்க இப்போ? எல்லாம் சரியாக்கிடுவாங்க. அவங்களும் வந்துருக்காங்க ஏற்கனவே வந்தனால நீங்களும் வந்து என்னோட பெயிண்ட் விளையாட்டு போய் உங்களுக்கு என்ன பெயிண்ட் பண்ண இருந்துச்சு? பேண்ட். எவ்வளோ வருஷமாக பேக் பெயிண்ட் இருக்கு மேடம்? 17 வருஷமாக பேக் பெயிண்ட் இருக்கு. என்ன மேடம்? ஸோ நீங்கள் வரும்போது நீங்கள் உட்காந்து கஷ்டப்பட்டீங்க ரைட்டா? நம்ம என்ன சொன்னோம், உங்களுக்கு வந்து சில நெகட்டிவ் எண்ணம் இருக்குது. என்ன மாதிரி நெகட்டிவ் எண்ணம் மேடம்? உங்களுக்கு வந்து எது சொல்லும்போது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லேருந்து ஒரு 4 லேடிஸ் ரொம்ப நெகட்டிவ் ஆகிறாங்க. சரி, அதெல்லாம் பேச தேவை இந்த மாதிரி நீங்கள் பண்ணா பண்ணுறோம். நம்ம என்ன பண்ணோம், நீங்கள் மன்னிப்பு படிச்சுங்க. அந்த பிளாக் வெளியாக பிறகு நீங்களே சொந்தமாக அவங்க பேக் பண்ண விளையாடுங்க ரைட்டா மேடம்? ஒரு பேக் நான் பண்ணுறதுக்கு பள்ளி எவ்வளோ மேலே குறைஞ்சிச்சு? அன்னைக்கு 7 மேலே குறைஞ்சிச்சு ரைட்டா? 17 வருஷமாக அந்த வழி இருந்துச்சு. நீங்கள் வந்து இது வீடு பண்ண பிறகு என்னென்ன பண்ணுங்க? இந்த 10 வருஷம் வரைக்கும் என்னென்ன பண்ணுறீங்க? ஹலோ வரமா போயிருக்கீங்க? ஹாப்பி பஞ்சர் பொது சிகிச்சை ரைட்டு. அப்புறம் யோகா தியானம் பண்ண போயிருக்கீங்களா? கோயிலெலாம் போயிருக்கீங்களா? என்னென்ன வேண்டிங்க மேடம்? எல்லா சாமி என்ன நீங்கள் வேண்டிங்க? நான் பொங்கல் போடுறேன், என்ன வேண்டிங்க? சேரை வாங்கி கொடுக்குறேன், இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க மேடம்? தானே சில கலந்து தாலி பிடிச்சி போடுறேன்னு சொல்லுவீங்க. சூப்பராக மாதிரி என்ன பண்ண அந்த வழி
போன பிறகு நீங்கள் நம்பிக்கையோடு வந்தீங்கன்னா ஏதோ பண்ண போகிறாங்க வந்தீங்களா? சரி லேண்டாக வந்தீங்க. சரி நேற்று பட உங்கள் இடுப்பு போன இன்னொரு வழி வந்துச்சு அந்த பயிர்கிட்ட. அது எவ்வளோ நாள் இருக்கு? இப்போ அந்த வழி இருக்கு, அந்த வழி போயிடுச்சு. அதாவது அந்த வழி 2-3 மாதத்துக்கு வழி வந்து இப்போ அது ஃபுல்லாக போகும். இப்போ வந்து பேக் பெயின் தான். நான் சொன்ன மாதிரி நேரத்தை ஹீல் பண்ணிங்கன்னா சொன்ன மேடம் நீங்கள் என்ன பண்ணணும், பேக் பெயினுக்கு இந்த மார்னிங் ஹீல் பண்ண பிறகு நைட்டில் போய் ஹீல் பண்ணணும். ஹீல் பண்ண மார்னிங் ஹீல் பண்ணணும். பிகாஸ் மேடம் அந்த போன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப போன்ஸ் இருக்கும். நீங்கள் போகும்போது நீங்கள் ஆட்டோ போயிருப்பீங்க, அந்த ஆட்டோ பாக்ஸில் போயிருப்பான். எல்லாமே இந்த பேக் பெயின் தான். அந்த எத்தனை போன்ஸ் இருக்குது அது என்ன பண்ணுவாங்க, L1 L2 L3 போடுவாங்க. அந்த மாதிரி ஈச் போர்டு கம்ப்ரஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நீங்கள் தப்பான சாப்பாடு சாப்பிட்டா கூட இந்த ஆசிட் போயிட்டு அதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, அதுக்கு வன்மை இருக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன். ரொம்ப ஆசிடாக இந்த போன்ஸ் அந்த மாதிரி இந்த இருக்கிற போன்ஸ் மேடம் எல்லாமே இந்த பாடியை தூக்கிட்டு இருக்கு. இந்த போன்ஸ் எப்போ ரெஸ்ட் பண்ணும்? இந்த 7 போன்ஸ் L1 L2 எப்போ ரெஸ்ட் பண்ணும்? தூங்கும் போது மட்டும் தான் ரெஸ்ட் பண்ணும். இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க, நீங்கள் எந்திரிக்கீங்க, அவங்களோட ப்ரெஷர் வந்து இந்த போன் தான் வச்சிருக்கு. ஸோ தீஸ் போன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஒர்க்கிங், ஆல்வேஸ் கேரிங் யுவர் ஃபுல் பாடி. அது ஒன்றும் பண்ணல. நீங்கள் தூங்கும் போது தான் அது ரெஸ்டே கிடைக்குது. சில பேர் வந்து ஐடியில் வேலை செய்கிறாங்க, எத்தனை ஹவர் உட்காராம டேபிளில் சம்டைம் மேபி நோ வீட்டில் வர அப்புறம் வீட்டில் வர வேலை செய்வாங்க. எல்லாமே இந்த போன்ஸ் தான். அப்புறம் கண்ணில் பார்த்துட்டே இருப்பாங்க. அப்புறம் சீன் வரும். இதெல்லாம் வந்து அவங்களுக்கே வந்து கொஞ்சமாக பிரச்சனை வரும். முதல்ல ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி கூட நீங்கள் காலை ஹீல் பண்ணிக்கலாம், காலையை ஹீல் பண்ண அப்புறம் எப்படி மேடம் என்ன பண்டிகை மேடம், என்ன பண்டிகை, இது எத்தனாவது பண்டிகை உங்களுக்கு? இந்த 17 வருஷம் பண்டிகையில் மேடம் வழி போனிச்சா? எல்லாம் பண்டிகையெல்லாம் போயிட்டு வராங்க. நான் கதை போட்டேன். இந்த 17 வருஷம் மேடம் இந்த பண்டிகையில் வந்து நல்லா ஆச்சா சொல்லுங்க. ஆமா இல்லை சொல்லுங்க. இல்லை அப்போ ஏன் திரும்பி இந்த பண்டிகை நான் ஃப்ரீயாக பண்டிகை போடுறேன் மேடம். மேடம் கொடுங்க, அவங்கள்ட்ட கோவில் கொடுங்க. நாம கோவிலை கொடுக்கலாம் உங்களுக்கு மேடம் கொண்டுங்க ஏதோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒருத்தர் நிறுத்தீங்க. இந்த 17 வயசுல நான் நடந்துச்சு அந்த பாரு நோ கொடுங்க சக்தி கோலே ஒன்று பாருங்க. சக்தி கோலே இப்போ மேடம் உங்களோட மலை வந்து இப்போ கிட்ட நிற்குது. உங்களுக்கு போய் ஒரு மிரக்கல் மாதிரி உங்களுக்கு நல்லா பாட்டு மேடம் ஒரு பாண்டு மணிக்கு வேலை செஞ்சு 5 மணிக்கு இந்த பாலா பண்ண இடுப்பை நாம தான் பண்ணோம். எல்லாத்துக்கும் ஒரு பண்டிகைக்கு ஒரு கொல்கட்டை, ஒரு மோதகம், ஒரு எல்லாமே கல்லும் ஏமானம் இதெல்லாம் பண்றீங்க. லிசன் டு மீ ப்ளீஸ். இதெல்லாம் ஒன்றும் வரல. உங்க நம்பிக்கை தான். இந்த நம்பிக்கைலாம் ஒன்றும் வரல. இந்த மேடம் மாறுங்க மாறுங்க. ஓகே உங்களை மாற விட மாட்டாங்க. வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க விட மாட்டான். புரியுங்க மேடம் புரியுங்க. சக்தி கோலே எவ்வளோ சக்தி தேவைப்படுதோ சக்தி கொடுத்து என்னோட முதுவலி நம்ம தெரியுமா உங்களுக்கு, யார் தெரியுமா உங்களுக்கு? என்ன நம்பர் மேடம்? L5 சொல்லுங்க. L5 எஸ் மேடம். ஓகே ஓகே உங்களுக்கு L5 ஹீலிங் ஒன் சக்தி கோலே எவ்வளோ சக்தி தேவைப்படுதோ அவங்க சக்தி கொடுத்து L5 குணப்படுத்துங்க. சொல்லுங்க 1 2 3 4 5 ஸ்டாப். 1 2 3 4 5 திரும்பிங்க. 1 2 3 4 5 ஸ்டாப். அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இது இப்போ செய்ய அந்த கோலை எடுத்து சக்தி கொடுத்து அவங்க சுற்றிட்டு அதை ஆட்டோமேட்டிக்காக இப்போ எங்கே நமக்கு L5 போயிட்டு ஹீல் பண்ண ஆரம்பிக்கும். என்ன சொல்லணும்னா சக்தி கோலே எவ்வளோ சக்தி தேவைப்படுதோ அவ்வளோ சக்தி கொடுத்து என்னோட L5 அப்படி பேர் திறன்னா என்னோட இடுப்பு வலி
செஞ்சுக்கிறாங்க. அப்படின்னா எவ்வளோ டைம் இருந்துச்சு? எவ்வளோ டைம் வருது மேடம்? அது இப்படி செய்யுங்க. இப்போ என்ன பண்ண மேடம்? கீழே போங்க. S போங்க. என்ன மேடம்? Sனா S1 சக்தி கோலே சக்தி கோல் தேவைப்படுதோ அவங்க சக்தி கொடுத்து என்னோட S1 பண்ணு. ஏன் அந்த நம்மளாம் கணக்காக அவங்க திங்க் பண்ணாங்க 17 வருஷமா மாதிரி எத்தனை டாக்டர் பார்த்து எக்ஸ்ரே பண்ணி கணக்காக L1 L2 இதெல்லாம் வந்து கரைஞ்சி கொடுத்துருப்பாங்க. சாரி இது C, சாரி இது L. C வந்து மேலே C1 C2 C3 C4 இது L. S தான் இருக்கு. தேங்க்யூ மேடம். நான் பார்த்தீங்கன்னா ஓகே புதுசாக ஒன்று கற்றுக்கிட்டேன். S எல்லோ பண்ணுங்க பண்ணுங்க. இப்போ வந்து அவங்க S1 L5 பண்ணிட்டாங்க. இப்போ S1 போகிறாங்க. பாப்பா என்ன நடக்குது? சத்த பெயின் கிட்டக்கிட்ட தான் இருக்கும். L5 S1 ரெண்டு கிட்ட வரும். அவங்க கீழே போறீங்க. L1 S1 S2. ஸோ L5 முடிஞ்சாச்சு. S1 போயிட்டு பண்ணுங்க. அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக அவங்களே வந்து செய்யணும். ஓகே மேடம். அந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ வந்து 17 வருஷம் இருக்க மாதிரி அவங்க போயிட்டு மேடம் அதாவது மேடம் நீங்கள் ஒரு 3 நிமிஷம் உங்கள் பேக் இல்லை மேடம் நோபடி கேன் ஹெல்ப் யூ. மேடம் இதெல்லாம் வந்து உங்கள் பேக் என்ன சொல்லுங்க உங்கள் பேக்கை போய் சொல்லுங்க போடுங்க பேக்கு L1 L2 எல்லாம் L1 L2 L3 L4 L5 S1 L2 என்னை மன்னிச்சிரு சொல்லுங்க. என்னை மன்னிச்சிரு. இதை புரியாம நான் உங்களை கவனிக்கல. இதுதான் ரொம்ப முக்கியம். எனக்கு என் வழியில வந்து யாரும் நல்ல செய்ய முடியாது. என் புதுசாக ஒன்றும் பண்ண முடியாது. சொல்லுங்க. வெரி குட். அவர் கிளாஸ் வந்து அவர் கற்றுக்கணும். அவர் ரொம்ப ஈஸியாக கணக்காக முடிச்சிடலாம் மேடம். வெரி குட். நல்ல மேம். தைலம் ஃப்ரெஞ்ச் ஆயில் அது எவ்வளோ காலம் போட்டுருக்கு? அதெல்லாம் வந்து ஒரு எரமோ தெரப்பி மாதிரி நல்லா இருக்கும். கொஞ்சம் ஏதோ ஒரு நல்லா இருக்கும். கொஞ்சம் ரிலீஃப் கொஞ்சம் பண்ணும். ஆனால் பதில் போக ஏதோ கொஞ்ச நேரம் ஏதோ அந்த மாதிரி தூங்கிடும். அது ஏதோ ஒரு அந்த கவிகள் மூக்க போயிட்டு கொஞ்சம் ஆரியா போட்டு அவங்க படுத்துருவாங்க. இப்போ எவ்வளோ மாதிரி இருப்பேன் பண்ணுங்க.